திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் திடக்கழிவு மேலாண்மைக்கும் குப்பைகளை தரம் பிரித்து மறுசுழற்சி செய்வதற்கும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை செயல்படுத்தப்படாமல் குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன், குப்பை பிரச்சினை குறித்து போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் மாநகராட்சி நிர்வாகம் திடக்கழிவு மேலாண்மைக்கும் குப்பைகளை தரம் பிரித்து மறுசுழற்சி செய்வதற்கும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியவர், மாநகராட்சியில் துணை மேயராக இருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவரிடம் நடவடிக்கை குறித்து கேள்வி எழுப்பியதற்கு தன்னை குழப்பமடைய செய்யும் அளவிற்கு துணை மேயருக்கு என்ன அதிகாரம் உள்ளது என்று கேள்வி எழுப்பினார். இந்த கேள்விக்கு செய்தியாளர் ஒருவர், கவுன்சிலருக்கு கூட கேள்வி கேட்கும் அதிகாரம் உள்ளது என தெரிவித்த நிலையில் தொடர்ந்து பதில் கூற முடியாமல் திணறிய நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் தட்டி கழிப்பது போல் பேசியுள்ளார். தொடர்ந்து கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது என்றும் திருப்பூர் வரும் முதலமைச்சரிடம் இதுகுறித்து மனு வழங்கி தீர்வு காண திட்டமிட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். போர்க்கால வேகத்துல அர்ஜென்ட்டா எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிட்டு வந்து இதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷனுக்கு என்ன, இப்ப டெம்பரரி ஜான் சொன்ன மாதிரி என்ன ஒரு அந்த கார்பரேஷனுக்கு சொந்தமான இடங்கள்ல கொண்டு போய் வாசம் அடிக்காத அளவுக்கு பாதுகாப்பா சேமிக்கணும். உடனடி தீர்வு அதுதான் நான் சொல்றது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டாவில் பிழை இருப்பதாக கூறி பட்டா பெற்றுக்கொண்ட திருநங்கைகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெருங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த 32 திருநங்கைகளுக்கு வீட்டுமனை ஒதுக்கீடு செய்யப்பட்டு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இதில் சிலருக்கு பச்சை நிற பேப்பரிலும் சிலருக்கு வெள்ளை நிற பேப்பரிலும் பட்டா வழங்கப்பட்டதோடு பெயர், தந்தை பெயர் உள்ளிட்டவை பிழையுடன் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விவரம் கேட்க 20க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் செங்கல்பட்டு வட்டாட்சியர் அலுவலகம் சென்றுள்ளனர். அங்கு முக்கிய அதிகாரிகள் முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிக்கு சென்று இருந்ததால் உரிய பதில் கிடைக்காததால் கோபமடைந்த திருநங்கைகள் செங்கல்பட்டு மதுராந்தகம் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த செங்கல்பட்டு நகர போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 13ஆம் தேதி இடம் அளவீடு செய்து தரப்படும் என தெரிவித்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மாமல்லபுரம் அருகே 60 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிய தமிழக முதலமைச்சருக்கு பட்டா பெற்றுக்கொண்ட மீனவ கிராம மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கல்பாக்கம் அணுமின் நிலையம் அமைப்பதற்காக 1962ஆம் ஆண்டு எடையூர் என்ற பகுதியில் வசித்து வந்த 49 குடும்பங்களைச் சேர்ந்த மீனவ மக்களுக்கு மாற்று இடம் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது. மாற்று இடத்தில் வசித்து வந்த மக்கள் தாங்கள் வசித்த பகுதிக்கு புது எடையூர் குப்பம் என பெயர் வைத்தனர். இந்த நிலையில் புது எடையூர் குப்பம் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு இதுவரையிலும் சொந்த வீட்டு மனை பட்டா வழங்கப்படவில்லை என்றும் இதுகுறித்து பலமுறை அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்களிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக மரக்காணம் சென்றபோது அவரை வழிமறைத்த புது எடையூர் குப்பம் மக்கள் முதலமைச்சரிடம் வீட்டுமனை பட்டா கேட்டு மனு அளித்தனர். இதன் அடிப்படையில் பல்லாவரத்தில் நடைபெற்ற மருத்துவமனை திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் 49 குடும்பங்களுக்கான இலவச வீட்டுமனை பட்டாவை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். இதனை பெற்றுக்கொண்ட புது எடையூர் குப்பம் மக்கள் தமிழக முதலமைச்சருக்கும் வீட்டுமனை பட்டா கிடைக்க உறுதுணையாக இருந்த அரசியல் பிரமுகர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில எங்களுக்கு பட்டா கொடுக்கப்பட்டது, கணக்கில் ஏற்றப்பட்டது. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம். தனக்கு பதவி மேல் விருப்பம் இல்லை என்றும் சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதே நோக்கம் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே தனியார் நட்சத்திர விடுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பாமக கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனக்கு பதவி மேல் விருப்பம் இல்லை என்றும் இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் தன்னுடைய நோக்கம் என்றும் தெரிவித்தார். மேலும் டாக்டர் ராமதாசுடன் சமாதான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ராமதாசுடன் இருக்கும் சில குள்ளநரிகள் அதனை கெடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப தீர்மானம் நிறைவேற்றி இருப்பதாக தெரிவித்தவர்,
2026 சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை இன்னும் சிறிது காலத்தில் முடிவு செய்ய போவதாக அறிவித்தார். தொடர்ந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்றால் சிறை நிரப்பு போராட்டம் நடைபெறும் என்று எச்சரிக்கை விடுத்தவர், முதலமைச்சர் ஸ்டாலின் 4 வருடம் ஏமாற்றியது போல் மீதமிருக்கும் 8 மாதமும் ஏமாற்றி விடலாம் என நினைத்தால் அதனை விட முடியாது என்று காட்டமாக தெரிவித்தார். அதே வேளையில் பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்கும் நான் ஆசைப்படுபவன் கிடையாது. என்னை தெரிந்தவர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்று காலத்தின் கட்டாயத்திற்காக உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக இங்கே உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன். அனைத்து கட்சிகளும் ஆதரிக்கும் மாநில கல்விக் கொள்கைக்கு பாஜகவிடமிருந்து வரவேற்பை எதிர்பார்க்க முடியாது என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் சார்பாக கல்வி உரிமை மீட்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அமைச்சர் ரகுபதி மெய்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கருத்தரங்கிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், தமிழகத்திற்கு இருமொழி கொள்கைதான் உறுதி என முதலமைச்சர் கூறியதாக தெரிவித்தார். மேலும் மாநில கல்வி குறித்து பேசிய அவர், மனப்பாடம் செய்து தேர்வு எழுதாமல் புரிந்து கொண்டு தேர்வு எழுதுதல் மற்றும் மாணவர்கள் சிந்தித்து கற்றல் ஆகியவற்றிற்கான அனைத்து வழிகாட்டுதலும் மாநில கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அரசியலுக்காக எதையும் எதிர்க்கவில்லை என்று குறிப்பிட்டவர், மாணவர்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து குலக்கல்வி முறை போன்று மொழி சார்ந்து கலாச்சாரத்தை மாற்றுவது போல் திட்டம் கொண்டு வந்தால் அதனை ஏற்க முடியாது என்று கூறியவர், அனைத்து கட்சிகளும் ஆதரிக்கும் மாநில கல்விக் கொள்கைக்கு பாஜகவிடமிருந்து வரவேற்பை எதிர்பார்க்க முடியாது என்று தெரிவித்தார். ஒட்டுமொத்தமாக அறிவு சார்ந்த உலகம் இது முழுமையாக உணர்ந்த காரணத்தினாலதான் எஸ்சிபியை பொறுத்தவரைக்கும் நேற்று எல்லா தலைவர்களும் பாராட்டுகிறார்கள். பிஜேபி கிட்ட அந்த பாராட்டை நம்ம எதிர்பார்க்க முடியாதான். இருந்தாலும் மாணவருடைய நலன் சார்ந்து சிந்தித்து பார்த்து உங்களை கமெண்ட் கொடுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் திண்டிவனம் சாலை ரயில்வே மேம்பாலத்தின் கீழே இறந்து கிடந்த அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்கப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சாம்பிராணி புகை போடும் இஸ்லாமிய ஒருவர் திருவண்ணாமலை திண்டிவனம் சாலை ரயில்வே மேம்பாலத்தின் கீழே ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். இதனை கண்ட பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்த நிலையில் இதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அவர் யார், அவரை கொலை செய்தது யார் என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாலை விபத்துகளை தடுக்கும் வகையில் பெரியகுளம் பகுதியில் நிறுவப்பட்ட போக்குவரத்து விளக்குகளை தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் துவக்கி வைத்தார். தேனி மாவட்டத்தில் ஒரு வழிச்சாலையாக உள்ள பகுதிகளில் விபத்துகள் அதிகம் நடப்பதால் இவற்றை தடுக்கும் வகையில் விபத்துகள் அதிகம் நடக்கும் சாலை பகுதி, பள்ளி கல்லூரிகள் இயங்கும் பகுதி ஆகியவற்றை தேர்வு செய்து பகல் மற்றும் இரவு நேரங்களில் சூரிய ஒளியால் இயங்கக்கூடிய போக்குவரத்து விளக்குகளை பெரியகுளம் பகுதியில் 15 இடங்களில் நிறுவப்பட்டது. சாலை விபத்துகளை தடுக்க நிறுவப்பட்ட போக்குவரத்து விளக்குகளை தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்நேகப்பிரியா துவக்கி வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். பின்னர் மாணவர்கள் முன்னிலையில் பேசிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தை இயக்கிச் செல்லும் பொழுது உங்களுக்காக வீட்டில் தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள் என்பதை மனதில் வைத்து சாலை விதிகளை கடைபிடித்து இயக்க வேண்டும் என அறிவுரை கூறினார். சொந்த விவசாய நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து அடாவடித்தனம் நடத்தி கம்பிவேலி அமைத்த திமுக நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு அருகே உள்ள சிறுகுளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராஜமாணிக்கம் இவர் தனக்கு சொந்தமான 2 ஏக்கர் விளைநிலம் அருகில் உள்ள சென்னையை சேர்ந்த சரவணன் என்பவர் தனிநபர் நிலத்திற்கு அருகில் 20 ஏக்கர் மேற்பட்ட நிலம் வாங்கியுள்ளார். இந்த நிலம் ஒரு சரியான அளவு கொண்டதாக இல்லாததால் தனது நிலத்தை சதுரங்க வடிவில் அமைத்திட வேண்டும் என்பதற்காக ராஜமாணிக்கம் என்பவரின் சொந்தமான சுமார் 10 சென்ட் இடத்தை சரவணன் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். இதுகுறித்து சூனாம்பேடு காவல் நிலையத்தில் ராஜமாணிக்கம் புகார் அளித்ததை தொடர்ந்து ஆளும் கட்சியின் புத்திரன்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் நிர்மல்குமார் சரவணன் என்கிற தனிநபருக்கு உள்ளூர் ஆட்களை வைத்துக் கொண்டு அடாவடித்தனம் செய்து வருவதாக விவசாயி வேதனை தெரிவித்துள்ளார். நாங்க இல்ல, நீங்க கொடுக்கலன்னா நீங்க இவங்களை இருக்கவே முடியாது, நீ தான் இவ்வளவு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளையாவ பேசுற, என்னை தகாத வார்த்தையில நின்று பேசுறாரு. அதுவும் இல்லாம இந்த இடத்த நாங்க நாளைக்கே எல்லாரும் வீடு கட்டுறோம், இன்னும் 2 மாசத்துல உங்களுடைய பட்டா சொத்தையும் நாங்க கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டுறாங்க சார். ஊத்தங்கரை அருகே நேற்றிரவு சூறை காற்றுடன் லேசான மழை பெய்ததால் மரங்கள் விழுந்து 5க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்தன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த
கொட்டுக்காரம்பட்டி கிராமத்தில் நேற்றிரவு சூறைக்காற்றுடன் லேசான மழை பெய்தது. இதனால் ஊரில் உள்ள மரங்கள் சாய்ந்ததில் 5க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் உடைந்து விழுந்தன. காற்று வீசும்போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்ததால் இரவு முழுவதும் மின்சாரம் இன்றி கிராம மக்கள் தப்பித்தனர். திருவள்ளூர் அருகே ரயில் தண்டவாளத்தில் ஆண் சடலம் மீட்கப்பட்ட வழக்கில் உயிரிழந்தவருடன் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்து வந்த பெண் கூலிப்படையை ஏவி வெட்டி கொலை செய்தது அம்பலமாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் ரயில்வே தண்டவாளத்தில் கடந்த ஜூன் 19 அன்று ஆண் சடலம் ஒன்று கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக ரயில்வே போலீசார் தற்கொலை என வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். ஆனால் உடற்கூறாய்வில் அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டது உறுதியான நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் உயிரிழந்தவர் அரவிந்த் மேத்யூ என்பதும் இவர் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்த பெண் உஷா என்பவர் கூலிப்படை வைத்து வெட்டி கொலை செய்துவிட்டு ரயில் தண்டவாளத்தில் உடலை வீசி சென்றது தெரியவந்துள்ளது. இந்த வழக்கில் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்ட போலீசார் உஷாவுடன் கொலைக்கு உடந்தையாக இருந்த சிறுவர்கள் 2 பேர் உட்பட 3 பேரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள பால்ராஜ் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பழங்குடியினரின் மொழி பண்பாடுகளை பாதுகாக்க ரூபாய் 2 கோடியில் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா மதிவேந்தன் கூறியுள்ளார். திண்டுக்கல் MVM அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் 2 நாட்கள் நடைபெறும் உலக பழங்குடியினர் தின விழாவை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் நேற்று தொடங்கி வைத்தார். ஆதிதிராவிடர் நலத்துறை கூடுதல் செயலாளர் உமா மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன், பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் அண்ணாதுரை, திண்டுக்கல் MP சச்சிதானந்தம், பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் மதிவேந்தன், செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாப்பது, எதிர்காலத்தை தீர்மானிப்பது குறித்த ஆய்வுகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். பழங்குடியினரின் மொழி மற்றும் பண்பாடுகளை இணைய வழியில் பாதுகாக்க ரூபாய் 2 கோடியில் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றும், பழங்குடியின மக்களின் வாழ்வியல் முறைகளை பாதுகாப்பதன் மூலம் இயற்கை சூழலையும் அதன் மூலம் பூமி தாயையும் பாதுகாப்போம் என்று தெரிவித்தார். இணைய வடிவில் பாதுகாக்கும் புதிய முயற்சியை 2024-25 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் நமது அரசு அறிவித்தது. இதற்காக கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பழைய குற்றால அருவியில் நேர கட்டுப்பாட்டை மீறி அருவிக்கு செல்பவர்களின் வாகனங்களை வனத்துறையினர் அனுமதிக்கும் CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலமான பழைய குற்றால அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பழைய குற்றால அருவியில் நேர கட்டுப்பாட்டை மீறி 10க்கும் மேற்பட்ட சொகுசு வாகனங்களில் சுற்றுலா பயணிகள் உள்ளே குளிக்க அனுமதிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. காவல் பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் பேரிகார்டுகளை நகர்த்தி வைத்து உள் அனுமதிக்கும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த விவசாய சங்கத்தினர் மற்றும் உள்ளூர்வாசிகள் வனத்துறையின் செக் போஸ்ட் முன்பாக தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த உதவி காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான காவல்துறையினர் வாகனங்களை அங்கிருந்து வெளியில் அனுப்பும் நோக்கில் இருந்ததாகவும் விசாரிக்கவில்லை என்று அப்பகுதிவாசிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை நாளை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் துவக்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் KN நேரு தகவல் தெரிவித்துள்ளார். திருச்சி முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தில் தாழ்தள பேருந்து சேவை மற்றும் ஆம்னி பேருந்து சேவை ஆகியவற்றை கொடியசைத்து துவக்கி வைத்த பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் KN நேரு, திருச்சி முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தில் உள்ள கடைகள் மற்றும் புதிய மார்க்கெட் பணிகள் விரைவில் முடிவடைந்து 2 மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்தார். திமுக அரசை விமர்சித்தால்தான் அடையாளமாக இருக்க முடியும் என்று அன்புமணி ராமதாஸ் பேசி வருவதாக விமர்சித்த அமைச்சர் நேரு, 4 வருட காலமாக திமுகவில் பல திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் கூட்டணியில் உள்ள எந்த கட்சியும் விலகாது என்று எதிர்க்கட்சியினர் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்தார். தளபதி நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாரு. நாளை கூட 12ஆம் தேதி ரேஷன் பொருட்களை இல்லந்தோடி கொடுக்குற அந்த தொகுதி ஆரம்பிக்க போகிறாரு. அதனால் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகள் நிறைய நிறைவேற்றிட்டோம், சொல்லாத வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம். மக்கள் நல்லா இருக்கிறாங்க. திமுக மீண்டும் வரும். தளபதி தான் முதலமைச்சராக வருவார். திமுக ஆட்சியில் தொழிலாளர்களுக்கு நன்மை நடைபெறவில்லை என்று CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூரில் நடைபெற்ற தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் 18வது மாநில மாநாட்டில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழக தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அடிப்படை பிரச்சினை தொடர்பாக தொழிலாளர்களின் வாக்குறுதிகள் சிறிதளவு கூட நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் போராட்டங்களை தவிர்க்க தக்க வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எல்லாவற்றிலும் மாற்றங்களை செய்ய முதலமைச்சர் முன் வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். எங்களுடைய இடத்துக்கே வந்து
ஸ்டாலின் அறிவித்தது, முதலமைச்சர் அறிவித்தது என்னென்னா, இப்போதைய முதலமைச்சர் அப்போது அறிவித்தது என்னென்னா, எதுக்கு வீணாக போராடிட்டு இருக்கீங்க? அடுத்து நம்ம தானே ஆட்சிக்கு வரப்போகிறோம், வந்து முடிச்சிடுவோம், இந்த போராட்டம்லாம் தேவையில்லை என்று ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கிற போதே சொன்னார். அவ்வளவு நம்பிக்கையாக சொன்னார். ரைட்டு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, டைம் கொஞ்சம் எடுக்கலாம். ஆனால் இப்போ ஆட்சி முடிய போகுது, அந்த காலம் முடிய போகுது. இதுவரைக்கும் அடிப்படையான தொழிலாளர் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் சிறு அளவுக்கு கூட தொழிலாளர் தொடர்பான வாக்குறுதிகள் நிறைவேறும். அரியலூர் அருகே இன்ஸ்டாகிராம் காதலனுடன் இளம்பெண் காரில் ஏறி மின்னல் வேகத்தில் தப்பி செல்லும் பகீர் காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரை அடுத்த செங்கராயன் கட்டளை கிராமத்தைச் சேர்ந்த 24 வயதானவர் அனுஷியா. இவர் இன்ஸ்டாகிராம் மூலம் சிங்கப்பூரில் வேலை பார்த்து வந்த புதுக்கோட்டையைச் சேர்ந்த குமரேசன் என்பவருடன் பழகி வந்த நிலையில் இருவரும் காதலித்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோர் அவரது செல்போனை பிடுங்கி வைத்துக் கொண்டு அனுஷியாவை அவரது சகோதரி வீட்டில் தங்க வைத்துள்ளனர். இதையறிந்த காதலன் குமரேசன் நண்பர்கள் சிலருடன் அனுஷியா இருக்கும் இடத்திற்கு சென்ற நிலையில் அவர்களுடன் காரில் அனுஷியா தப்பி சென்றுள்ளார். தனது சகோதரி காரில் ஏறி தப்பி செல்வதை கண்ட ஐஸ்வர்யா சத்தம் போட்டு கத்தி கூச்சலிட்ட நிலையில் குமரேசன் உடன் வந்த நண்பர்கள் கத்தியை காட்டி மிரட்டிவிட்டு மின்னல் வேகத்தில் தப்பி சென்றுள்ளனர். இந்த கலவரத்தில் அனுஷியாவின் அக்கா குழந்தை காது பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணிகளை சேர்க்கக்கூடிய கட்சி, பிரிக்கக்கூடிய கட்சி அல்ல என்று ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் டெல்டா மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், தமிழ்நாட்டில் வடமாநில வாக்காளர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதை தேர்தல் ஆணையம் செய்யும் என்று தெரிவித்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணிகளை சேர்க்கக்கூடிய கட்சி என்றும் பிரிக்கக்கூடிய கட்சி அல்ல என்றும் விளக்கமளித்தார். மேலும் பேசிய அவர், மத்தியில் மோடி தலைமையிலான அரசு வறுமை ஒழிப்பை குறைக்கும் நோக்கத்திலேயே செயல்பட்டு வருவதாகவும், அதனால்தான் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா உலகிலேயே 3வது நாடாக உள்ளது என்று பெருமிதம் கொண்டார். தமாக என்றைக்குமே எந்த கூட்டணியில் இருந்தாலும் எடுத்துக்காட்டான கட்சியாகவே இதுவரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமாக கூட்டணிகளை அதிகம் கூட்டணிகளை சேர்க்கக்கூடிய கட்சி, பிரிக்கக்கூடிய கட்சி அல்ல. காளையார் கோவிலில் தூய்மை பணிகளுக்கு 270 மின்கல வண்டிகளை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே.ஆர். பெரியகருப்பன் துவக்கி வைத்தார். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தூய்மை பணிகளுக்கு தேவையான மின்கல வண்டிகள் துவக்க விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே.ஆர். பெரியகருப்பன் கலந்து கொண்டு மின்கல வண்டிகளை துவக்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், வழங்கப்பட்டுள்ள மின்கல வண்டிகளை அனைவரும் முறையாக பராமரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஓட்டுறவங்க பொறுமையாக ஓட்டணும், அதை முறையாக பராமரித்து வச்சுக்கணும், உரிய நேரத்தில் சார்ஜ் பண்ணணும். ஆக இதெல்லாம் பார்த்து வீடெலாம் ஏர் வீல் தானே, காற்று தானே, அதெல்லாம் முறையாக பார்க்கணும். எளிதாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் இது நீங்கள் பொறுப்பாகவும் இதை பராமரிக்க வேண்டும் என்று நல்ல நேரத்தில் கேட்டு. தமிழக தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தை முடக்குவது சந்தேகத்தை வலுப்படுத்துவதாக தான் அமையும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகாவிற்குட்பட்ட கொளக்காநத்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மத்திய அரசு நிதி ஒதுக்கினாலும் ஒதுக்காவிட்டாலும் தமிழகத்தில் இருமொழி கொள்கைதான் தொடரும் என்றும், அதுதான் நம் மாநிலத்திற்கு ஏற்றது என்று கருத்து தெரிவித்தார். மேலும் தமிழக தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தை முடக்குவது சந்தேகத்தை வலுப்படுத்துவதாக தான் அமையும் என்று தெரிவித்த அவர், தமிழகம் எல்லாவற்றிலும் வழிகாட்டும் மாநிலம் என்றும், அந்த வகையில் நீட் தேர்விலும் வழிகாட்டும் மாநிலமாக இருக்கும் என்று பெருமிதம் கொண்டார். ஜனநாயகத்தின் பாதுகாவலாக இருக்க வேண்டிய ஆணையத்தின் மீதே சந்தேகம் இருக்கிற போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் வெப்சைட்களை முடக்குவது என்பது இன்னும் அவர்கள் மீதான சந்தேகத்தை வலுப்படுத்துவதாகத்தான் அமையும். அரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய தலைவர்களை நான் அவமதிக்கவில்லை, அவர்களை விமர்சிக்கும் அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆளில்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூர் கச்சேரிமேட்டில் கிழக்கு மாவட்ட விசிக சார்பில் மாவட்ட செயலாளர் சாகன் சர்மா தலைமையில் 30 விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் விசிக தலைவர் திருமாவளவன் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது தெரிவித்த அவர், எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய தலைவர்களை நான் அவமதிக்கவில்லை என்றும்,
கருணாநிதியை எதிர்த்த அளவுக்கு எம்ஜிஆரை விமர்சிக்கவில்லை, அவர்களை விமர்சிக்கும் அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை என்று தெரிவித்தார். தமிழக அரசியல் கருணாநிதி எதிர்ப்பு என்பதையே மையமாக கொண்டு பல ஆண்டுகளாக இயங்கியிருக்கிறது என்பதை சொல்வதற்காக ஒரு ஒப்பீடு செய்தேன், அவ்வளவுதான் என்று விளக்கமளித்தார். இந்த பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் பன்னீர்செல்வம், நாடாளுமன்ற உறுப்பினர் மணி, மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் பழனியப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பத்தி திருமாவளவன் பேசக்கூடாதுங்கிறாங்க. நேற்றைய பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றியும் ஒரு ஒப்பீட்டுக்காக நான் ஒரு கருத்தை சொன்னேன். அந்த தலைவர்களை நான் அவமதிக்கவில்லை. அவர்களை விமர்சிக்கும் அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. கருத்து முரண்பாடுகள் உண்டு, அது வேறு. விமர்சனங்கள் இருக்கும், அது வேறு. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் கருணாநிதி எதிர்ப்பு என்பதையே மையமாக கொண்டு பல பத்தாண்டுகளாக இயங்கி இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காக ஒரு ஒப்பீடு செய்தேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.